ஹாய்ண்ணா ஜூலி. இப்போ தான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜல்லிக்கட்டு காளையை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கப்புறம் என்னால் பேசாமல் இருக்க முடியல. நீங்கள் வாட்டுக்கு போகிற போக்கில் ஜல்லிக்கட்டு காளை நின்றுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிகிட்டு போய் ஓரமாக விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட கட்சியில் இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று கணக்கு ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்றது? 50 இருக்கட்டும்னு 500 ஆக்கிடாதீங்க. கஷ்டப்பட்டு எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு அது ப்ராப்பராகவும் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்க போராட யாருக்கும் திராணி இல்லைன்னு. கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுன்னு. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதானே. விஜயண்ணா, உங்க வேலூர் பரப்புரை பார்த்து அதில் எதுவும் இல்லைன்ற ஆதங்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். உங்களுடைய ரசிகர்கள், ஆமாம் அவங்க ரசிகர்கள் மட்டும்தான், ஏன்னா இன்னும் அரசியல் வயப்படலையே. அவங்க எல்லா சோஷியல் மீடியா சைட்லேயும் என்னை கடிச்சு வச்சிட்ருக்காங்க. இந்த மைனர் பசங்க கிட்ட இருக்கிறது முக்கால்வாசி என்னமோ ஃபேக் ப்ரொஃபைல் மட்டும்தான். அதை வச்சு தான் என்னை மிரட்டிட்டும் இருக்காங்க. அதுக்காக பயந்து நான் அந்த வீடியோவை டிலீட் பண்ணவும் மாட்டேன், என் கருத்துக்கள்ல இருந்து பின்வாங்கவும் மாட்டேன். என்ன மிரட்டினா பரவாயில்ல, ஆனால் என்னை சார்ந்தவங்களையும் மிரட்டுறனால இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். விஜயண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் அவங்கள விட்டுருங்க. ஓ, நீங்கள் பனையூரை விட்டு வெளியே வர மாட்டீங்கல்ல? நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். நான் வேணா பனையூர் வரேன். என்னை திட்டின மாதிரி தான், மக்களை திட்டின மாதிரிலாம் யாரையும் உள்ளே இழுத்து போட மாட்டேன். ஒரு பெண்ணுக்கு சோஷியல் மீடியாவில் முக்கியமாக எவ்வளோ மரியாதையும் எவ்வளோ மதிப்பும் எவ்வளோ பாதுகாப்பும் உங்கள் ரசிகர்கள் மத்தியில் இருக்குன்றத அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை டைம் இருந்தால் படிச்சு பாருங்க. நன்றி அண்ணா. கம்பேரிசனுக்காக அந்த ஸ்டோரியை ரெஃபரன்ஸ்க்காக எடுத்த ஒரு ஸ்டோரி. ஒரு ரெஃபரன்ஸ்க்கு சொல்லியிருக்காரு ஒரு கதை, பாரா. நான் கூட விஜயண்ணா சொன்ன அந்த குட்டி ஸ்டோரி எடுத்துக்கிட்டு நீங்க பாட்டுக்கு போய் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவீங்களோன்னு ரொம்ப பயந்தப்பா. ஆனா அதுல இருக்க கருத்து உங்கள ஒரு சில ஆளுங்களுக்கு புரிஞ்சிச்சுல, அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதானங்க உங்களை பத்தி பெருமையா பேசினேன். விஜயண்ணா, வாட் இஸ் திஸ் விஜயண்ணா? இட்ஸ் வெரி ராங் விஜயண்ணா. இதைத்தான் நான் சொல்றேன். உங்க கட்சியில இருக்க முக்காவாசி ஆளுங்க ஒண்ணு உண்மையிலே மைனர் பசங்களா இருக்காங்க, இல்லைன்னா மண்டேல மைனரா இருக்கிறாங்க. இந்த பொது வாழ்க்கை வேற, பர்சனல் லைஃப் வேறன்ற பக்குவம் நமக்கு இருக்கு. ஸோ தேவையில்லாம இந்த கமெண்ட் செக்ஷன்ல இந்த ஐடி டீமை வச்சு, அதுக்கப்புறம் இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த வல்கர் வாரியர்ஸ் வச்சு அசிங்கமா திட்டாம நான் ஒரு கருத்து வச்சா அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கருத்து வைங்க. அதுதானே ஜனநாயகம். ஜனநாயகனுக்கு இதை நான் சொல்லிக் கொடுக்கணுன்றதை நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஹலோ, வணக்கம். வர்ச்சுவல் வாரியர்ஸ், வல்கர் வாரியர்ஸ். இவரெல்லாம் என்னோட 3வது புருஷன். ஆனா இவருக்கு எனக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் ஆயிருது. அதுக்கப்புறம் இந்த எனக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனது ஒரு சீரியல் ஆச்சு, தென்றல் என்னை சொல்லும். அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனது அம்மன் தாய் படத்துல கல்யாணம் ஆச்சு. ஸோ ஆஸ் பர் நம்ம ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த டிவிகே வாரியர்ஸ், வல்கர் வாரியர்ஸ், இது 3வது கல்யாணம். அண்ட் மூஞ்சி முறைகளுக்கு கூடயாப்பா வித்தியாசம் தெரியாது. இதே மாதிரி எலெக்ஷன் டைம்ல போய் நீங்க வாட்டில வேற எதுலயும் போய் ஊதி விட்டு வந்துடுறாங்க. கரெக்டா மரக்கூதியில போய் ஊதிட்டு வாங்க, அப்புறம் உங்க தலைவருக்கு டெபாசிட் இல்லாம போயிட போகுது.